आज तुम्हारे आगमन के चतुर्थ दिवस पर यह प्रश्न बार बार मन में गुबड़ रहा है, तुम कब जाओगे அதித்தி. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆஜ் தும்ஹாரே ஆகமன், அதாவது இன்னைக்கு உங்களுடைய, அந்த உங்களன்னு சொல்கிறது வந்து கெஸ்ட்டை சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து, ஆகமன்னா வருகைன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் வந்து சதுர்த் திவஸ், 4th டே ஆகிறதுனால யஹ் பிரஷன் பார் பார் மன்மே குபட் ரஹா ஹை. ஸோ என்னோட மனசில் திரும்ப திரும்ப ஒரே ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தும் கப் ஜாவோ அதித்தி, நீங்கள் எப்போ போவீங்க கெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது எல்லாமே அவர் மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். தும் ஜஹாं बैठे निसंकोच सिगरेट का धुआं फेंक रहे हो, उसके ठीक सामने एक कैलेंडर है. ஸோ நீங்கள் எங்கே உட்காந்து, நிசங்கோச்னா வித்தவுட் ஹெசிடேஷன், ஸோ ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல், தயக்கமே இல்லாமல் சிகரெட்டோடைய தூவா, ஸ்மோக் வந்து விட்டுட்ருக்கீங்களோ, எங்கே நீங்கள் உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்கீங்களோ அந்த இடத்துக்கு டீக் சாமனே, அந்த இடத்துக்கு நேராக எதிர பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இருக்குது. தேக் ரஹே ஹோனா, பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இஸ்கி तारीखें अपनी सीमा में नम्रता से फटफटाती रहती है. तारीखा मीन्स டேட்டுன்னு அர்த்தம், நாட்கள். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த கேலண்டரில் இருக்க நாட்கள் வந்து அப்பனி சீமானா அதனுடைய எல்லையை நோக்கி, நம்ரதாசே, நம்ரதா மீன்ஸ் மீக்னஸ், அதாவது ரொம்ப சாந்தமாக, ஃபட்ஃபட்டாத்தி ரஹ்தீஹ, ஃபட்ஃபட்டாத்தி மீன்ஸ் ஃப்ளட்டரிங்னு அர்த்தம். ஸோ அந்த கேலண்டர் அதோடைய நாட்களை ரொம்ப சாந்தமாக நகர்த்திக்கிட்டே தான் போகுது. विगत 2 दिनों से मैं तुम्हें दिखाकर तारीखें बदल रहा हूँ. विगत 2 दिनों அப்படின்னா பாஸ்ட் 2 டேஸா. மே தும்ஹே திகாக்கர், நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட காமிச்சிட்டு, அதாவது ரைட்டர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த கெஸ்ட்டுக்கிட்ட காமிச்சிட்டு தாரிக்கே பதல் ரஹாகும், நான் வந்து அந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு நாள் கடந்து போகுது அப்படின்ற மாதிரி கெஸ்ட்டுக்கிட்ட இவர் சொல்கிறாரு. अगर तुम्हें हिसाब लगाना आता है कि यह 14 दिन है, तुम्हारे सतत आतिथ्य का 14 भारी दिन தும் ஜான்தே ஹோ, உனக்கு தெரியுமா. அகர் தும்ஹே ஹிசாப் லகானா ஆத்தே ஹே, ஸோ உனக்கு ஒருவேளை ஹிசாப் மீன்ஸ் கேல்குலேஷன், உனக்கு நாட்களை கேல்குலேட் பண்ண தெரிஞ்சால் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். இது வந்து என்னது, 14 தின், இது வந்து 4th டே. தும்ஹாரே சதத் ஆதித்ய அப்படின்னா கண்டினியூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு அர்த்தம். இப்போ கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வந்து கவனிப்போம் இல்லையா, தமிழில் விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க, அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாரு, तुम्हारे सतत आतिथ्य का 14 भारी दिन. भारी அப்படின்னா ஒரு பேர்டனாக சொல்கிறது, ஒரு பாரமாக சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வந்து 4th டே ஆகுது, நாங்களும் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களை கவனித்து களைச்சி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. पर तुम्हारे जाने की कोई संभावना प्रतीत नहीं होती. ஆனால் நீங்கள் जाने की, நீங்கள் போகிற மாதிரியான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கிற மாதிரி தெரியல. लाखों मील लंबी यात्रा करने के बाद वे दोनों एस्ट्रोनट्स भी इतने समय चांद पर नहीं रुके थे जितने समय तुम एक छोटी सी यात्रा कर मेरे घर आए हो. இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், லாக்கோ மே லம்பி யாத்ரா, அதாவது ரொம்ப லேக் மைல்ஸ் அளவுக்கு ரொம்ப லாங் ஜேர்னி போகிற இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் கூட, ஸோ இவ்வளோ நேரம் போனதுனால அந்த மூணில் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. லம்பி யாத்ரா போன அவங்களே மூணில் அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன யாத்ரா தான், உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு சின்ன யாத்ரா தான், நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. तुम अपने भारी चरण कमलों की छाप मेरी ज़मीन पर अंकित कर चुके. तुमने एक अंतरंग निजी संबंध मुझसे स्थापित कर लिया. तुमने मेरी आर्थिक सीमाओं की बेचैनी चट्टान देख ली. तुम मेरी काफ़ी मिट्टी खोद चुके. அடுத்து அவர் கெஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறார் பாருங்கள். தும் அப்பனே பாரி சரண் கமல், அதாவது உன்னுடைய கால்களுடைய, சாப்னா பிரிண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய கால்களை மேரி ஜமீன் பர் அங்கித் கர்ச்சுக்கை, ஸோ என்னோட வீட்டில் வந்து அதை வந்து அங்கித்னா மார்க் பண்ணுறதுன்னு அர்த்தம். உன்னோட கால் தடங்களை எங்களோட வீட்டில் பதிச்சிட்டிங்க. தும்னா ஏக் அந்தரங்க நிசி சம்பந்த், அந்தரங்க நிசி சம்பந்த் அப்படின்னா இன்டிமேட் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுட்டிங்க. முஜ்சே ஸ்தாபித் கர்லியா. தும்னே மேரி ஆர்த்திக் சீமாவும் கி, அதாவது ஆர்த்திக் சீமானா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கெஸ்ட்டு வந்தால் நம்ம நல்லா அவங்கள கவனிப்போம் இல்லையா, ஸோ அதை அந்த மாதிரி வச்சு என்னோட ஆர்த்திக் சீமா, என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றின சைனி சட்டான் தேக்லி அப்படின்னா சாரா பட்ஜெட் கோகைன்னு அர்த்தம். இவரை கவனித்ததுனால அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட் வந்து கராப் ஹோ சுக்கி அப்படின்ற மாதிரி மீனிங். तुम मेरी काफ़ी मिट्टी खोद चुके. मिट्टी खोद चुकेன்னு என்ன அர்த்தம், மண்ணை வந்து தோன்றதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நிலைமையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, अब तुम लौट जाओ, இப்போ நீங்கள் திரும்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. तुम्हारे जाने के लिए यह उच्च समय अर्थात
ஹை டைம் है ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கான இதுதான் கரெக்டான டைமு, அதாவது ஹை டைம் அப்படி சொல்கிறாரு. क्या तुम्हें तुम्हारी पृथ्वी नहीं पुकारती, என்ன உங்களை வந்து உங்கள் பூமி கூப்பிடவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. उस दिन जब तुम आए थे मेरा हृदय किसी अज्ञात आशंका से धड़क उठा था. अंदर ही अंदर कहीं मेरा बटुआ काँप गया. उसके बावजूद एक स्नेह भीगी मुस्कुराहट के साथ मैं तुमसे गले मिला था और मेरी पत्नी ने तुम्हें सादर नमस्ते की थी. உஸ் தின், அதாவது இந்த கெஸ்ட்டு வந்த அன்னைக்கு மேரா ஹிருதய், ஸோ அந்த ஆத்தரோட மனசு வந்து ஏதோ ஒரு அஞ்ஞாத் ஆஷன்கா, ஒரு அன்னோன் ஃபியர், ஒரு தெரியாத ஒரு பயம் வந்து அவர் மனசில் இருந்தது. தடக்குட்டாத்தா மீன்ஸ் ஹார்ட் பீட்டிங்னு அர்த்தம். அந்தர் கஹி மேரா, ஸோ அவருடைய பட்டுவா மீன்ஸ் பர்ஸ், ஸோ உள்ளே இருக்கிறவரோட பர்ஸ் வந்து காப் கஹி அப்படின்னா ட்ரெம்பிள் ஆகுதுன்னு அர்த்தம், ஷிவர் ஆகுதுன்னு அர்த்தம். உஸ்கே பாவஜூத், இது எல்லாம் இருந்தால் கூட இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், ஸோ ஆத்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஏக ஸ்னேக் பீகி முஸ்கராட் கே சாத், அப்படின்னா ஒரு பாசம் கலந்த ஒரு சிரிப்போட तुमसे गले मिला था, கெஸ்ட்டை போயிட்டு வந்து அவர் கட்டி பிடிக்கிறாரு. அவர் மேரி பத்னினே தும்ஹே சாதர் நமஸ்தே கீதி, அது இல்லாமல் என்னோடய ஒய்ஃபும் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சாதர் நமஸ்தேனா ஒரு மரியாதையான ஒரு நமஸ்காரமும் பண்ணாங்க. तुम्हारे सम्मान में ओ अतिथि हमने रात के भोजन को एकाएक उच्च मध्य वर्ग के डिनर में बदल दिया था. தும்ஹாரே சம்மான், அதாவது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதித்தி, அதாவது கெஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா உங்களுக்கு, ஹம்னே ராத் கே போஜன் ஸோ நீங்கள் வந்தீங்களே அன்னைக்கு நைட்டு வந்து ஏகாயக் உச்ச மத்தியம் வர்க்கு, ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன ஒரு ஹையாக ஒரு போஜன் ஃபுட்டு பண்ணுவாங்களோ அதை வந்து உங்களுக்கு டின்னராக நாங்கள் பண்ணி கொடுத்தோம். तुम्हें स्मरण होगा कि 2 सब्जियों और रायते के अलावा हमने मीठा भी बनाया था. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்கள் என்ன பண்ணோம், 2 சப்ஜியும், ஸோ 2 வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் ராய்த்தே மீன்ஸ் ரைத்தா அப்படின்னு சொல்லுவாங்களே அது மட்டும் இல்லாமல் மீठा भी बनाया था, ஒரு ஸ்வீட்டும் பண்ணியிருந்தோம். இஸ் சாரே உற்சாக் और லகன் கே மூல் மே ஏக் ஆஷா தி, ஸோ இவ்வளோ நாங்கள் உற்சாகமாக வந்து உங்களுக்கு உபசரிக்கிறோம். அதே மாதிரி லகன் மீன்ஸ் டிவோஷனாக உங்களுக்கு நாங்கள் எல்லா உபசரணையும் பண்ணுறோம். இதுக்கு கீழே வந்து ஒரு ஆசை இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். आशा थी कि दूसरे दिन किसी रेल से एक शानदार मेहमाननवाजी की छाप अपने हृदय में ले तुम चले जाओगे. நாங்கள் இந்த உபசரணையெல்லாம் பண்ணோம். இது கீழே என்ன ஆசை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே நீங்கள் ஒரு ரயில் ஏறி ஒரு ஷான்தார் மெஹமானன் வாஜி அப்படின்னா ஒரு ஒண்டர்ஃபுல் கெஸ்ட்டாக, ஒரு நல்ல ஒரு கெஸ்ட்டாக, டாப் अपने मन में ले तुम चले जाओगे, ஸோ ஒரு நல்ல கெஸ்ட்டாக எங்கள் மனசில் வந்து நீங்கள் செஞ்சுட்டு எங்கள் வீட்டிலேருந்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். हम तुमसे रुकने के लिए आग्रह करेंगे मगर तुम नहीं मानोगे और एक अच्छे अतिथि की तरह चले जाओगे. நாங்கள் வந்து உங்களை இருங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஆக்ரஹ கரேங்க, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுப்போம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அதித்தியாக, நல்ல ஒரு கெஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க, இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் चले जाओगे போயிடுவீங்க. पर ऐसा नहीं हुआ, ஆனால் அந்த மாதிரி நடக்கல. दूसरे दिन भी तुम अपने अतिथि सुलभ मुस्कान लिए घर में ही बने रहे. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணீங்க, அதே மாதிரி ஒரு கெஸ்ட்டு மாதிரி, அதித்தி சுலப்னா ஒரு கெஸ்ட் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஆக்சசிபிலிட்டி மாதிரி ஒரு முஸ்கான்லேயே ஒரு சிரிச்சுக்கிட்டு எங்கள் வீட்லேயே இருந்துட்டீங்க. हमने अपनी पीड़ा पी ली और प्रसन्न बने रहे. பீடா மீன்ஸ் பெயின்னு அர்த்தம். நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் இந்த மாதிரி சிரிச்சிட்டோன்னா எங்கள் பெயினை நாங்களே பொறுத்துக்கிட்டு பிரசன்ன பனேரே, நாங்களும் சிரிக்கிற மாதிரி இருந்துட்டோம். स्वागत सरकार के जिस उच्च बिंदु पर हम तुम्हें ले जा चुके थे वहाँ से नीचे उतर हमने फिर दोपहर के भोजन को लंच की गरिमा प्रदान की और रात्रि को तुम्हें सिनेमा दिखाया. स्वागत सत्कार के जिस ऊंचे बिंदु पर, ஸோ எவ்வளோ வந்து உங்களை நான் மரியாதை செலுத்தி ஒரு பெரிய இடத்துல வச்சோம். ஏன்னா நீங்கள் அடுத்த நாளே கிளம்பிடுவீங்க அப்படின்றதுனால நாங்கள் எல்லா உபசரணையும் உங்களுக்கு பண்ணோம். உச்ச பிந்து பர் ஹம் தும்ஹே லே ஜா சுக்கே தே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் வச்சிருந்தோம். வஹாசே நீச்சே உத்தர், சார் நீங்கள் திரும்பவும் போகாதனால நாங்கள் திரும்பவும் என்ன பண்ண வேண்டிய ஆயிடுச்சு, ஹம்னே ஃபிர் தோப்பர் கே போஜன் கோ லஞ்ச் கி கரிமா, திரும்பவும் நாங்கள் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டோட லஞ்ச் வந்து கரிமா பிரதான ஒரு டிக்னிட்டியோட ப்ரொவைட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ராத்திரிக்கோ தும்ஹே சினிமா திகாயா, ஸோ நைட்டுக்கு வந்து ஒரு சினிமா ஒரு படமும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஹமாரே சத்கார் கா யஹ் ஆக்கிரி சோர் ஹை. சத்கார் மீன்ஸ் அந்த மரியாதை செலுத்துகிறாங்களே ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ எங்களுடைய இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இதுதான் வந்து ஆக்கிரி சோர்னா எண்டுன்னு அர்த்தம். இதுதான் எங்களால் கடைசி முடிஞ்ச விஷயம். ஜிஸ்ஸே ஆகே ஹம் கிசி கே லியே நஹி படே, ஸோ இதுக்கு மேலே நாங்கள் யாருக்காகவும் எதுவும் செஞ்சதில்லை, ஆனால் நீங்கள் வந்து இன்னும் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. इसके तुरंत भावभीनी विदाई का वह भीगा हुआ क्षण आ जाना चाहिए था जब तुम विदा होते और हम तुम्हें स्टेशन तक छोड़ने जाते, पर तुमने ऐसा नहीं किया.
எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு கடைசி நாளும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இஸ்கே துரந்த பாத் இதுக்கப்புறம் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாவ்பீனி விதாய் ரொம்ப எமோஷ்னலாக எங்ககிட்ட இருந்து விதாயி ஃபேர்வெல் வாங்கிடணும். வாங்கிட்டு பிகா ஹுவா ஷன் ஆ ஜானே சாத்தே. பிகா ஹுவா ஷன்னா 2 பேர் விடை பெறும்போது என்ன பண்ணுவாங்க, தேல் ஹேவ் சம் சேட்னஸ் இல்லையா, அழுவாங்க அந்த டீயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈரத்தன்மையை வச்சுட்டு நம்ம வந்து பிரிஞ்சிடணும். ஜப் தும் விதா ஹோத்தே அவர் ஹம் தும்ஹே ஸ்டேஷன் தக் छोड़ने जाते. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட போகணும், நாங்கள் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் விடுறதுக்காக வரணும். பர் तुमने ऐसा नहीं किया. ஆனால் நீங்கள் அதையும் பண்ணலையே. तीसरे दिन की सुबह तुमने मुझसे कहा मैं धोबी को कपड़ा देना चाहती हूँ. यह आघात अप्रत्याशित था कि और इसकी चोट मार्मिक थी. ஸோ 3வது நாள் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து தும்னே முட்சே கஹா. ஸோ கெஸ்ட்டு என்ன சொல்கிறாரு ரைட்டர் கிட்ட, மை தோபிக்கோ கப்படா தேனா சாத்தா ஹூ. நான் வந்து தோபிக்கு, அதாவது வாஷ் பண்ணுவாங்களே, ட்ரெஸ் வாஷ் பண்ணுவாங்களே, அவங்ககிட்ட துணி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரைட்டருக்கு ஆகாத் பிரத்யாஷித், அதாவது ரொம்ப வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்காக இருக்குது. அதனுடைய வலி சோட்டு வந்து மார்மிக் தான். ஸோ ரொம்பவும் டச்சிங்காகவும் இருக்குது. तुम्हारे सामिप्य की वेले एकाएक यो रबर की तरह खींच आएगी, इसका मुझे अनुमान ना था. சாமிப்பிய கி வேலா அப்படின்னா டைம் ஆஃப் ப்ராக்சிமிட்டின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிடுற டைம் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன கேட்குறாரு, உன்னோட இந்த டைம் வந்து சடனாக என்ன ஆச்சு, ரப்பர் மாதிரி இழுத்துட்டே போயிடுச்சே, கீஞ்ச் ஜாயகி. இஸ்கா முஜே அனுமான் நாத்தா. இதை வந்து நான் யோசிச்சே பார்க்கல, நான் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. पहली बार मुझे लगा कि अदिति सदैव देवता नहीं होता, वह मानव और थोड़े अंशों में राक्षस भी हो सकता है. ஃபஸ்ட்டு டைமாக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதித்தி அதாவது கெஸ்ட்டெல்லாம் வந்து தேவர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு என்ன சொல்கிறாரு, சதைவ்னா ஆல்வேஸ். ஸோ எப்பயுமே வந்து தேவதாவாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக எனக்கு என்ன தோணுச்சு, நீ இந்த மாதிரி தோபிக்கு போடணும் துணியை அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைமாக கெஸ்ட்டெல்லாம் எப்பயுமே வந்து தேவதாவாக இருக்க மாட்டாங்க. அவங்க மானவ அவர்த்தோட அன்ஷோமே. ஸோ கொஞ்சம் காலைக்கு அவங்க ஹியூமன் பீயிங்காகவும் இருப்பாங்க, அதே மாதிரி அன்ஷோமே சார் கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க ராட்சசர்களாக கூட இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பாதனால எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. கிசி லாண்ட்ரி பர் தேதே ஹே ஜல்தி துல் ஜாயேகே. ஸோ நான் ஏதாவது ஒரு லாண்ட்ரியில் கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ தோபினா இன்னும் கொஞ்சம் நாள் ஆக்குவாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் லாண்ட்ரியில் கொடுக்குறேன், ஜல்தி துல் ஜாயேகா. சீக்கிரமே துவைச்சிருவாங்க. मैंने कहा मन ही मन एक विश्वास पल रहा था कि तुम्हें जल्दी जाना है. ஸோ மனசில் என்ன தோணுச்சு, ஸோ லாண்ட்ரிலேருந்து சீக்கிரம் துணி வந்தால் ஒருவேளை நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. கஹா ஹே லாண்ட்ரி. ஸோ உடனே அவர் என்ன கேட்குறாரு, லாண்ட்ரி எங்கே இருக்குது, சலோ சல்தே ஹே. ஸோ 2 பேரும் வாங்க போகலான்னு கிளம்புறாங்க. मैंने कहा और अपनी सहज बनियान पर औपचारिक कुर्ता डालने लगा. சரி வாங்க போகலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சிம்பிளான பனியன் மேலே ஒரு औपचारिक அப்படின்னா ஒரு ஃபார்மலாக ஒரு குர்த்தாவை போட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. கஹான் ஜா ரஹே ஹோ பத்னினே பூச்சா. 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. இன்கே கப்படே லாண்ட்ரி பர் தேனே ஹே மைனே கஹா. இவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து லாண்ட்ரியில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. மேரே பத்னிக்கு ஆங்கே ஏகாயக் படி படி ஹோ கயி. ஸோ இவங்களுடைய ஒய்ஃபினுடைய கண்கள் ஒரே நிமிஷத்தில் என்ன ஆச்சு, அப்படி பெருசாகிடுச்சு. ஸோ அவங்க ஆச்சரியத்தில் அதான் லாண்ட்ரிக்கு கொடுக்க போகிறீங்களா, அவர் இன்னும் இங்கே தான் இருக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஒய்ஃபோட கண்கள் பெருசாச்சு. आज से कुछ बरस पूर्व उनकी ऐसी आंखें देख मैंने अपने अकेलेपन की यात्रा समाप्त कर बिस्तर खोल दिया था. அவங்க ஒய்ஃபு அவங்களோட கண்கள் அப்படி பெருசாக்குறாங்களா, ஆச்சரியமாக்குறாங்களா, அதை வந்து இவர் ஃபன்னாக ஒரு இது சொல்லியிருக்காரு. ஆஜ்சே குச் பரஸ் பூர்வ. ஸோ இப்போலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களோட கண்களை இது மாதிரி பெருசாக்குனாங்களா. அப்போ இவர் அவருடைய அகேலேப்பன் அப்படின்னா அவரோட லோன்லினஸை விட்டுட்டு சமாப்த் கர் பிஸ்தர் கோல்தி அப்படின்னா வந்து லோன்லினஸை விட்டுட்டு ஹாப்பியாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவங்க அப்போ தான் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாரு. பர் அப் ஜப் வே ஹி ஆங்கே படி ஹோதி. ஆனால் அப்போ விட இப்போ அவருடைய கண்கள் இன்னும் பெருசாகுது. தோ மண் சோட்டா ஹோனே லக்தா ஹே. ஆனால் அவரோட மனசு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. வே இஸ் ஆஷன்கா அவர் பை சே படி ஹுயி தீ கி அதித்தி அதிக் தீனோ டஹரேங்கே. ஸோ அவங்களோட மனசில் என்ன ஆச்சுன்னா, ஆஷன்கானா ஒரு விதமான ஒரு பயம். அவங்க பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதித்தி இன்னும் ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணுவாரோ அப்படின்ற பயம் அவங்க மனசில் வந்துடுச்சு. और आशंका निर्मूल नहीं थी, अतिथि तुम जा नहीं रहे. लांड्री पर दिए कपड़े धुलकर आ गए और तुम यही हो. ஸோ நாங்கள் பயந்தது பொய்யாகலை, நிர்மூல் நஹி தி பொய்யாகலை, அதித்தி தும் ஜா நஹி ரஹே நீங்கள் போகவே இல்லை. நாங்கள் எந்த மாதிரி பயம் எங்களுக்கு வந்ததோ எங்கள் ஒய்ஃப்க்கு அதே மாதிரி தான் அதுவும் நடந்தது. லாண்ட்ரி பர் தியே கப்படே துல்கர் ஆகையே அவர் தும் யஹி ஹோ. ஸோ லாண்ட்ரியில் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸு கூட வாஷ் பண்ணி வந்துடுச்சு, ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க. तुम्हारे भरकम शरीर से सलवटे पड़ी चादर बदली जा चुकी और तुम यही हो. तुम्हें देखकर फूट पड़ने वाली मुस्कुराहट धीरे धीरे फीकी पड़कर अब लुप्त हो गई है.
तुम्हारे भरकम शरीर से ஸோ உங்களுடைய ஹெவிலி பில்ட் இந்த உடம்புல வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, சல்வெட்டேனா ரிங்கிள்ஸ்னு அர்த்தம். சாத்தரில் பெட்ஷீட்டில் எப்போ ரிங்கிள்ஸ் விழும் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் தான் ரிங்கிள்ஸ் வரும். ஸோ அந்த பெட்ஷீட்டில் ரிங்கிள்ஸ் வந்து பதலி ஜா சுக்கித்து, இந்த பெட்ஷீட்டை கூட நாங்கள் மாற்றிட்டோம், ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க. தும்ஹே தேக்குக்கர் ஃபூட் பட்னே வாலி முஸ்கராஹட். ஸோ உங்களை நாங்கள் முதலாக பார்த்தப்போ நாங்கள் எப்படி பண்ணோம், ஃபூட்டு பட்னே வாலி முஸ்கராஹட்னா ரொம்ப அதிகமாக ஒரு ஸ்மைலோட ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தோம். அது இப்போ என்ன ஆச்சு, धीरे धीरे फीकी पड़कर ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி அப்போ லுப்து ஹோகைத்து, இப்போ மிஸ்ஸே ஆகிடுச்சு, இப்போ ஃபுல்லாக காணாமையே போயிடுச்சு. டஹாங்கோ கே ரங்கீன் குபாரே, குபாரேனா பலூன் அர்த்தம், டஹாங்கோ அப்படின்னா லாஃப்டர். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிரிப்பாக, நீங்கள் வந்தப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருந்தோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. டஹாங்கோ கே ரங்கீன் குபாரே ஜோ கல் தக் இஸ் கமரே கே ஆகாஷமே உடுத்தே தே. ஸோ எந்த மாதிரி ஒரு சிரிப்பும் சந்தோஷமாக நம்ம இருந்தோமோ அபு திகாயி நஹி படுத்தே, இப்போ அந்த சந்தோஷத்தை காணும். பாத்சீத் கி உச்சல்தி ஹுயி गेंद चर्चा के क्षेत्र के सभी कोनलों से ठप्पे खाकर फिर सेंटर में आकर चुप पड़ी है. बातचीत அதாவது கான்வர்சேஷன். ஸோ முதல்ல வந்த உடனே எல்லோரும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய பேசி உச்சல்தி ஹுயி கேந்து. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு லாஃப்டரை பலூன் மாதிரி கம்பேர் பண்ணார். ஸோ இந்த வார்த்தைகள் கான்வர்சேஷன் ஒரு பாலோட கன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ நிறைய நம்ம பேசணும் இல்லையா, அந்த ஒரு சர்ச்சை, அந்த டிஸ்கஷன் வந்து இப்போ என்ன ஆச்சு, சபி கோன்லோ சேட்டப்போ ஏதோ ஒரு கார்னரில் போய் இப்போ சென்டரில் வந்து அதுவும் அமைதியாக உட்காந்துருச்சு. ஸோ நிறைய பேசியாச்சு, நம்ம நிறைய சிரிச்சாச்சு, ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப் இசே நா தும் ஹிலா ரஹே ஹோ நாமே. ஸோ இப்போ அந்த கான்வர்சேஷன் அப்படின்ற அந்த பாலை வந்து நீங்களும் அசைக்கிறதுல நானும் அசைக்கிறது, அது சென்டரில் தான் இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பேசி முடிச்சிட்டோம். கல் சே மை உபன்யாஸ் பட் ரஹா ஹூ அவர் தும் ஃபிலிமி பத்திரிக்கா கே பன்னே பலட் ரஹே ஹோ. ஸோ நேற்றுலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உபன்யாஸ் நாவல்ஸை பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபிலிமி பத்திரிக்கை, ஒரு சினி மேகசின்ஸை நீங்கள் அதோட பேஜை வந்து புரட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இவர் என்ன மீன் பண்ணார் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் நிறைய பேசி முடிச்சுட்டாங்க. शब्दों का लेन देन மிட்டு கயா அவர் சர்ச்சாக்கே விஷயம் சுக்கு கயா. ஸோ நம்ம எவ்வளோ சவுண்டாக பேசி சிரிச்சிட்டு இருந்த அந்த விஷயமும் வந்து மிட்டு கயா, அதுவும் முடிஞ்சிருச்சு. சர்ச்சா நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த விஷயமும் முடிஞ்சிடுச்சு. परिवार, बच्चे, नौकरी, फिल्म, राजनीति, रिश्तेदारी, तबादले, पुराने दोस्त, परिवार नियोजन, महंगाई, साहित्य और यहाँ तक कि आंख मार कर हमने पुरानी प्रेमिकाओं का भी जिक्र कर लिया और अब एक चुप्पी है. ஸோ இந்த இவ்வளோ நாட்களில் எல்லா விஷயத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. பரிவார், ஃபேமிலி பற்றி, குழந்தைகளை பற்றி, ஜாபை பற்றி, ஸோ சினிமாஸ், பாலிட்டிக்ஸ் பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, தபாத்லே அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி, பழைய அவங்களோட ஃப்ரெண்டுகளை பற்றியும், பரிவார் நியோஜனை அப்படின்னா ஃபேமிலியில் எப்படி வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணி அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மஹுகாயினா க்ளோஸ்னஸ், யார் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இது எல்லாத்த பற்றியும் ஆங்கு மார்க்கர் ஹம்னி புராணி பிரேமிக்காவும். ஸோ இது எல்லாத்த விஷயத்தை பற்றியும் நம்மளுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் சிக்ர கர்லேசை அதை பற்றி கூட நம்ம மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டோம். அப் ஏக்கு சுப்பி. ஆனால் இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், சைலண்ட் ஆகிட்டு நம்ம பேசுகிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. சௌஹார்த் அப் ஷைனே பூரியத் மே ரூபான்ரித் ஹோ ரஹி ஹா. சௌஹார்த் அப்படின்னா கார்டியாலிட்டின்னு அர்த்தம். ஸோ நல்ல உறவாக இருந்தது, இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல உறவாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு அதுன்னு பார்த்தீங்கன்னா, போரியத்துமே ரூபான்ரித், அதாவது ரொம்ப போர்டமாக ஆயிடுச்சு. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய நல்ல இந்த रिलेशनशिप வந்து போரிங் ஆயிடுச்சு. भावनाएं गालियों का स्वरूप ग्रहण कर रही है पर तुम जा नहीं रहे. ஸோ நம்மளுடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாமே காலினா அப்யூசஸ், ரொம்ப மோசமாக இப்போ போயிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியல. किस आदृश्य घोंद से तुम्हारा व्यक्तित्व यहाँ चिपक गया है, मैं इस भेद को सपरिवार नहीं समझ पा रहा हूँ. ஆதிருஷ்ய கோந்த், ஆதிருஷ்யன்னா அன்சீன். ஸோ ஏதோ ஒரு தெரியாத விஷயம் உனக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குது, உங்களுக்குள்ளே வந்து சிப்பக்கயா, உனக்குள்ளே வந்து அது ஸ்டிக்காகி இருக்குது. அதாவது கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போனால் எவ்வளோ நாளுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு தெரியாத விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த டிஸ்கிரிமினேஷனை என்னால் புரிஞ்சிக்க முடியல. பார் எஹ் பிரஷன் உட் ரஹா ஹை தும் கப் ஜாவோகே அதித்தி. ஸோ திரும்ப எனக்கு இதே கொஸ்டின் தான் வந்துட்டுருக்கு, நீங்கள் எப்போ போவீங்க. கல் பத்னினே தீரே சே பூச்சாத்தா கப் தக்கு டீக்கேகா ஏம். ஸோ நேற்று என்னுடைய ஒய்ஃப் வந்து என்கிட்ட ரொம்ப மெதுவாக கேட்குறாங்க, கப்பு தக்கு டீக்கேங்காயோ எப்போ வரைக்கும் இவருக்கு ஸ்டே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. மைனே கந்தே உச்கா தியே கியா கஹ் சக்தா ஹூம். ஸோ நான் வந்து என்னுடைய ஷோல்டர்ஸை இப்படி உயர்த்தி, நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷோல்டர்ஸை உயர்த்தி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நானும் என்னுடைய கந்தே உச்கா தியா கியா கஹ் சக்தா ஹூம், நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னேன். மை தோ ஆஜ் கிச்சடி பனா ரஹி ஹூம் ஹல்கி ரஹேகி.
நான் இன்றைக்கி கிச்சடி தான் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சடி அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல நல்ல டிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் கிச்சடிக்கே வந்துட்டாங்க. மே தோ ஆஜ் கிச்சடி பனா ரஹி ஹூ, நான் இன்றைக்கி கிச்சடி தான் பண்ணியிருக்கேன். ஹல்கி ரஹிங்க, ஸோ ரொம்ப வந்து லைட்டான ஒரு டிஃபனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பனாவோ, சரி செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். सत्कार की ऊष्मा समाप्त हो रही थी, डिनर से चले थे, खिचड़ी पर आ गए. सत्कार की ऊष्मा, சத்கார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோட இந்த வார்ம்த் வந்து முடிஞ்சிடுச்சு. டின்னர்லேருந்து இப்போ நாங்கள் கிச்சடிக்கு வந்துட்டோம். अब भी अगर तुम अपने बिस्तर को गोलाकार रूप नहीं प्रदान करते तो हमें उपवास तक जाना होगा. ஸோ இப்பையும் கூட கெஸ்டான நீங்கள் உங்களுடைய பெட்டை வந்து கோலாக்கார் அப்படின்னா சுருட்டி வைக்கிறது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கிளம்பும் போது நம்மளோட பெட்டை வந்து நம்ம சுருட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை கோலாக்கார் ரூபமே நஹி பிரதான் கர்த்தே தோ, ஸோ அந்த ரூபத்தில் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், உபவாசத்துக்கு ஜானா ஹோகா, நாங்கள் ஃபாஸ்டிங் தான் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. तुम्हारे मेरे संबंध एक संक्रमण के दौर से गुजर रहे हैं. ஸோ உங்களுக்கும் எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கிரமணம், ஒரு டிரான்சிஷன் நடந்துருச்சு. ஸோ எவ்வளோ நம்ம நிறையா பேசி சிரிச்சிருந்தது எல்லாமே மாறிடுச்சு, ஒரு டிரான்சிஷன் ஆகிடுச்சு. तुम्हारे जाने का यह चरम क्षण है. ஸோ இப்போ நீங்கள் கிளம்புறதுக்கான எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட் இதுதான். तुम जाओ ना அதித்தி, நீங்கள் போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். तुम्हें यहाँ अच्छा लग रहे हैं ना. ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. मैं जानता हूँ, ஆமாம் எனக்கு தெரியும். दूसरों के यहाँ अच्छा लगता है, இன்னொரு வீட்டில் போய் நம்ம தங்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். अगर बस चलता तो सभी लोग दूसरों के यहाँ रहते, पर ऐसा नहीं हो सकता है. ஸோ அப்படி தான் செய்ய முடியும். இன்னொரு வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாருமே போய் இன்னொரு வீட்டில் போய் தங்கிடுவாங்க இல்லையா. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. अपने घर की महत्ता के गीत इसी कारण गाए गाए हैं. ஸோ அதனால தான் நம்ம வீட்டினோட இம்பார்ட்டன்ஸை வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஹோம் கோ இசி காரன் ஸ்வீட் ஹோம் கஹா கயா है. அதனால தான் வீட்டை என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்வீட் ஹோம்னு சொல்கிறாங்க. कि लोग दूसरे के होम की स्वीटनेस को काटने ना दौड़. ஆனால் பீப்புள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீடு தான் ஸ்வீட் ஹோம், நம்ம வந்து போயிட்டு இன்னொரு வீட்டினுடைய ஸ்வீட்னஸை வந்து தடுக்கக்கூடாது. ना दौड़े. तुम्हें यहाँ अच्छा लग रहा है, पर सोचा प्रिय कि ஷராஃபத் பி கோயி சீஸ் ஹோத்தி ஹே. ஸோ உனக்கு இங்கே ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் யோசிச்சு பாரு என்னோடய ஃப்ரெண்டே, ஷராஃபத் அப்படின்னா டீசென்சி. ஸோ டீசென்சின்னு ஒரு விஷயமும் இருக்குது, நீ அதை வந்து யோசிச்சுக்கோ. और கெட் அவுட் பி ஏக்கு வாக்கிய ஹே. அது மட்டும் இல்லாமல் கெட் அவுட் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்குது, ஜோ போலா ஜா சக்தா ஹே. அதை கூட சொல்ல முடியும், ஆனால் நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்களே யோசிச்சுக்கோங்க. अपने खरौटों से एक और रात गुंजायमान करने के बाद कल जो किरण तुम्हारे बिस्तर पर आएगी वह तुम्हारे यहाँ आगमन के बाद पांचवी சூரியக்கு பரிச்சித் கிரண் ஹோகி. ஸோ நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து கராட்டோன்னா கொரட்டை விடுறாங்களே, ஸ்னோரிங். ஸோ அந்த கொரட்டை விட்டு நீங்கள் தூங்குவீங்களே இந்த ராத்திரி, அந்த எதிரொலிக்கிற அந்த சத்தம் குஞ்சாய்மான், ஸோ எதிரொலிக்கிற அந்த சத்தமும் கிரண் தும்ஹாரே பிஸ்தர் பர் ஆயகி. ஸோ நாளைக்கு காலையில் ஒரு சூரியன் ரேஸ் வந்து உங்கள் பெட்டில் வரும் இல்லையா, அது உங்களுடைய வருகையினோட ஆக்மன் கே பாத். ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் பாஞ்சவி சூரியக்கு பரிச்சித் கிரண் ஹோகி. ஸோ அது வந்து 5வது நாளினுடைய சூரிய கதிர்களாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஷா ஹே வஹு தும்ஹே சுமிங்கி அவுர் தும் கர் லவுட்னே கா சம்மான் பூர்ண நிர்ணய லேங்கி. ஸோ எங்களுக்கு என்ன சந்தோஷம், என்ன ஹோப் அப்படின்னா, அது வந்து அந்த சூரிய கிரண் வந்து உங்களை சுமிங்கி, உங்களை வந்து கிஸ் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு கர் லவுட்னே கா சம்மான் பூர்ண நிர்ணய, அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும், வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான யோசனையும் தரணும். மேரி சஹன்ஷீல்தா கி வஹ அந்திம் சுபஹ் ஹோகி. ஸோ அந்த நாள் தான் என்னுடைய சஹன்ஷீல்தா, என்னோட டாலரன்ஸினுடைய கடைசி காலையே அதுவாக தான் இருக்கணும். உஸ்கே பாத் மை ஸ்டாண்ட் நஹி கர் சக்குங்கா அவுர் லட்கடா ஜாவுங்கா. ஸோ இதுக்கப்புறம் என்னால் நிற்க முடியாது, என்னால் வந்து நீங்கள் போவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க முடியாது. லட்கடா ஜாவுங்க அப்படின்னா வாபுல்னு அர்த்தம், நான் தள்ளாடிடுவேன். மேரே அதித்தி மே ஜான்தா ஹூம் கி அதித்தி தேவதா ஹோத்தா ஹே, பர் ஆக்கிர் மே பி மனுஷியம் ஹூம். ஸோ என்னோட அதித்தியானவங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கு தெரியும் அதித்தி அப்படின்றவங்க தெய்வத்துக்கு சமம் தான், ஆனால் நான் மனுஷன்தான். மே கோயி துமாரி தரக்கு தேவதா நஹி, நான் உன்ன மாதிரி நான் ஒரு கடவுள் கிடையாது, இத்தனை நாள் என்னால் பொறுத்துக்கிட்டும் இருக்க முடியாது. ஏக தேவதா அவர் ஏக மனுஷ அதிக தேர சாத்து நஹி ரகத்தே. ஒரு கடவுளும் ஒரு மனுஷனும் ரொம்ப நாளைக்கு வந்து ஒன்றா இருக்க முடியாது. தேவதா தர்ஷன் தேக்கர் லவுட் ஜாத்தா ஹே. ஸோ ஒரு கடவுள்னா என்ன பண்ணணும், ஒரு தர்ஷனம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடணும். எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை காமிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடணும். தும் லவுட் ஜாவோ அதித்தி, நீ திரும்பி போயிடு. இசி மே தும்ஹாரி தேவத் சுரக்ஷித் ரஹேங்கா. ஸோ இதில் தான் உன்னோட தெய்வத்தன்மை வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், அதனால் நீ திரும்பி போயிடு. எஹ மனுஷ அப்பனி வாலி பர் உத்தரே உஸ்கே பூர்வ தும் லவுட் ஜாவோ. எஹ மனுஷ, ஸோ இந்த மனுஷனான நான் வந்து அப்பனி வாலி பர் உத்தரேனா ரொம்ப கீழே இறங்கணுமா, அதாவது இவ்வளோ நேரம் அவர் சொன்னார்ல இந்த மாதிரிலாம் நான் பண்ணணுமா,
டு கெட் டவுன் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு இடியம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏக மனுஷி அப்படி வாலி பருவத்திரே. ஸோ நான் என்ன ரொம்ப கீழே இறங்கணுமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்பி போயிடுங்க. உஃப் தும் கப் ஜாவோகே அதித்தி. ஸோ கடைசியில் அவர் என்ன சொல்கிறார், ஐயோ நீ எப்போ தான் போவ கெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காரு. ஸோ இந்த லெசன் ஃபுல்லுமே அந்த கெஸ்ட்டு எப்போ போவார் அப்படின்ற இவரோட மனநிலையை பற்றி தான் இருந்தது. லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.